பார்க்கலாம், இனிமேல் முயற்சி பண்றீங்களான்னு பார்க்கலாம். ஆமா, நீங்க பண்றீங்களான்னு பார்ப்போம். அவர் வெளியே உட்காந்துக்கிட்டே சொல்லிட்டாரு, அவங்க பண்ண மாட்டாங்கடா அப்படின்ட்டாரு. சரி, அப்படியாவது சந்தோஷமா நினைச்சுக்கிட்டாது நல்ல விஷயம்தான். இந்த இன்னும் அவரை கொண்டாந்து உட்கார வச்சதே பல பேருக்கு இப்ப ஈஸியான நன்மையை தேடுறதுக்கு தான் கொண்டாந்து உட்கார வச்சேன். அதை கூட இந்த பகுதி மக்கள் ஏத்துக்கல. சனீஸ்வரன் தான் பயந்து ஓடுறாங்க இல்லையா, அப்படி எல்லாம் ஓட வேண்டாம்டா. நீ ஆயிரக்கணக்கில் செலவு வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு 7 வாரம் இல்ல 9 வாரத்துக்கு எவ்வளவு வரும்? 9 வாரம்னா 900 ரூபாய் வருமா? அது மாத்திரம் பண்ணிக்கோ, வார வாரம் அப்படின்னு அதை உருவாக்குறதுக்கு அதை உருவாக்கணும். அதை கூட யாருங்க. சரி, ரைட், கிடக்கட்டும். இங்கிருந்து திருநள்ளாறு போவாங்க சனீஸ்வரனை பாக்குறதுக்கு, இல்லைன்னா குச்சனூர் போவாங்க. அதையும் விட்டு கொஞ்சம் கனமான ஆளுங்கன்னா இங்க திருப்பதி பக்கத்துல போவாங்க. நல்ல பேரு இல்லப்பா, காலேஸ்வரி போவாங்க. அவன் வாடா ராசா, நான் உன்னை தேடி வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் 10 நாள் கழிச்சு வருவேன், நீ அட்வான்ஸா வந்துட்டவா, ஏன் வேலைக்கு ஈஸியா போச்சுன்னு அவர் வேலையை பார்ப்பாரு. அதுக்கு ஏற்கனவே ஒரு புரோக்கர் இருக்காங்கல்ல சனீஸ்வரனுக்கு, சாதகம் பாக்குறவங்க சொல்லிடுவாங்க, உனக்கு சனி பிடிச்சிருக்காரு, சனீஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணு போ அப்படின்னு சொல்லி. புரியுதா? இவங்க கேட்ட ஏற்கனவே நொம்பளத்துல இருப்பாங்க. இப்ப இங்க திருநள்ளாறு போனாலும் ஒரு குடும்பம் போறதா இருந்தா எப்படி போனாலும் ஒரு 5000 ரூபாய் செலவாகும் குடும்பத்துல போனா. அங்க காலஸ்திரி போனா 10,000 ரூபாய்க்கு மேல வேணும். இங்க கடன் தானே வாங்கிட்டு போவாங்க. கடன் கட்டுறதுக்கு முன்னாடி தவிச்சு போவான், என்னடா அங்க போயிட்டு ஒரு தீந்துவோம்னா கடன் தீர மாட்டேக்கு அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. இதுதான் சோசியக்காரங்க செய்யற வேலை. புரியுதா? சாதகம் தான் இப்ப நாய் பேய் எல்லாம் படிச்சு பத்துக்கிட்டு தெரியாதுல, பாப்பனார் தானே பாக்காங்களா. அவர் இப்ப சாதகம் தான் படிச்சுட்டு இருக்காரு, சோசியம் சொல்றது. அந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம என்ன சொல்றோம், அது ஒரு கழுதிய வேண்டாம் உனக்கு. இன்னும் சொல்ல போனா சனி பகவானை பத்தி நீ பயப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம அவனை பத்தி நீ எதுக்கு பயப்படுறன்னா அப்ப நீ அவன் நினைச்ச இடத்துல நீ இருக்கியான்னு கேட்போம். புரிஞ்சதா? சரி, அப்படியே இருந்தா கூட பரவாயில்ல. இருந்தா அப்போ முன்காலமா இருந்தா 10 ரூபா போதும், இப்ப 10 ரூபாங்கிறது 100 ரூபாய்க்கு வந்துருச்சு இல்லையா? அப்போ 9 வாரத்துக்கு 9 வாரத்தை இதை செய்ய அப்படின்னு சொன்னா உனக்கு ஒரு 900 ரூபாய் செய்யும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா செய்யறாங்களா? இவங்க ஆரம்பிச்சான் யாரு, நம்ம ஐயனாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி என் மகனுக்கு சனி தேசம்னு சொல்லியிருக்காங்க சாமி இந்த மாதிரி. சரிடா, ஒரு 9 பௌர்ணமிக்கு அவனை கூட்டிட்டு வந்து சுத்த விடுறா அப்படின்னு. ஒரே ஒரு பௌர்ணமிக்கு வந்தாங்க, விசுக்கு 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 விசுக்குன்னு. அவ்வளவுதான். அதுக்குள்ள என்ன ஆச்சு தெரியல. சனீஸ்வரன் ஊருக்கு போயிட்டாராங்கட்டா, வருவாரு அடுத்து ட்ரெயின்ல. இல்ல இப்ப ஏற்கனவே உங்க பைபாஸ் போட்டிருக்கனால சீக்கிரம் வந்துருவாரு. என்ன அப்படி இன்னும் சொல்ல போனா நம்ம அமைச்சிருக்கிறதே பல விஷயங்களை ஈஸியா நீ திருப்தி அடையறதுக்கு தான் அமைச்சு வச்சிருக்கிறோம். அது கூட இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல. அங்க ரேடியோவில் கூப்பிடுறாங்க, அங்க இருந்து பாக்க அரோகராவன். புரிஞ்சதா? எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த வடிவத்துல எங்கேயும் அமைக்க முடியாது, அமைச்சிருக்க மாட்டாங்க, அமைக்கவும் தெரியாது அவங்களுக்கு. என்ன செய்ய, என்ன மாதிரி என்ன அமைச்சு வச்சு என்ன செய்ய. என்ன இன்னும் ஈஸி மெத்தேடு. ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள நம்ம சிக்கிருக்கோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு கூட பார்க்கவே வேண்டாம்.
திங்கக்கிழமை இல்லை வேலைக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கிறணும். ஒரு 108 சூடம் வாங்கிக்கிறணும். புரிஞ்சதா? ஒரு 18 வாரம் அதுல ஏத்திட்டு ஒரு 48 சுத்தி 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 நீ சூடத்தை மாத்திரம் அதில் போட்டுட்டு நீ வாடி போயிட்டே இரு. என்னைய இந்த பரதேசி நீங்க பார்க்கவே வேண்டாம். இதெல்லாம் ஈஸியான பரிகாரம். நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை கூட்ட வேண்டியது வரும். இந்த பரிகாரம் பண்றதுக்கு யாருக்கு என்ன கஷ்டம்? நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். வந்து பார்த்துட்டு அப்படியே பொட்டணமா கெட்டி தூக்கி கொடுங்க சாமிங்க. நான் கூட பொட்டணம் கொடுக்கறதுக்கு தயார் தான். பெரிய பொட்டணம் வேண்டாம், 50 கிராம் பொட்டணம் போட்டு கொடுத்தா போதும். தூக்கிட்டு தெரியுன்னு கொடுத்துடலாம். 50 கிராம் பொட்டணத்தை வாழ்க்கை பூரா செமக்க மாட்டாங்க, தூக்கிட்டு தெரிவாங்க. அதை இறக்கவும் முடியாது. அப்புறம் இப்படி கேட்டுக்கிட்டு தர்றாங்க. போயா இங்க வந்து பொட்டணம் கேட்டுக்கிட்டு இருக்க, இங்க வாங்கி வச்ச பொட்டணத்தை விற்க மாட்டாம இருக்கு நீ வேற அப்படின்னு கேட்டு. இப்படி நிறைய இருக்கு. நம்ம அந்த வடிவத்துல இங்க அமைச்சிருக்கிறோம். அப்படி நினைச்சுதான் ஒரு சாக போற ஒருத்தவங்களை நடமாட விட்டாங்கிறத நம்பளே இல்லை சாமி. அவங்க வீடு கட்டு அதை உயிரே இல்லாத ஒரு உருவாக்குறத தானே சாமி நம்புறாங்க. அங்க ஆசிரமத்துக்கு போய் எல்லாமே சரி, அது கூட எடுத்துக்கிட்டுமே. இப்ப நீ செத்து போவான்னு நடமாட விட்டுட்டாங்க, இந்த செத்து போவான்னு சொன்னா நல்லா நடந்து போறாவாருன்னு பேசினாங்க. இப்ப வீடே இல்லாம தெருவில் அலைவானாங்க. இப்ப வீடு கட்டுற, இப்ப ஆசிரமத்துக்கு போய் வீடு கட்டுறாங்க. அப்படியாவது சொல்லிட்டு போட்டுமே, நடக்கிறது தானே சொல்றாங்க. இல்ல இல்ல சாமி, நீங்க சொல்றீங்க வச்சிருக்கோம், இதை வந்து கும்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த உயிரையே உண்டு பண்றாங்கிற நம்பிக்கை வராம இந்த உயிரற்ற